இன்று செப்டம்பர் மாதம் 2ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் தலைப்புச் செய்திகள். புலனாய்வு பத்திரிகையாளர் ஸ்டீவி கேமரூன் தனது 80வது வயதில் டொரண்டோவில் உள்ள வீட்டில் காலமானார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு சமத்துவ கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. உழைப்பாலும் அறிவாலும் அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நாடு முழுவதும் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். புலனாய்வு பத்திரிகையாளர் ஸ்டீவி கேமரூன் தனது 80வது வயதில் டொரண்டோவில் உள்ள வீட்டில் காலமானார். சனிக்கிழமை டொரண்டோவில் ஸ்டீவி கேமரூன் காலமானதாக அவரது மகள் எமி கேமரூன் தெரிவித்துள்ளார். தனது தாயாருக்கு டிமென்ஷியா இருப்பதை குறிப்பிட்டுள்ளார். புதிய ஏர்பஸ் ஜெட் விமானங்களை கொள்வனவு செய்வதில் முன்னாள் பிரதமர் பிரையன் முல்ரோனியின் தொடர்பு குறித்து அவர் செய்த விசாரணை கேமரூனின் மிகவும் பிரபலமான படைப்புகளில் ஒன்றாகும். ஜெட் விமானம் கொள்வனவு செய்வதில் பிரதமர் ஈடுபட்டது முதல் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஒரு பண்ணையில் பெண்களை கொன்றது வரையிலான தலைப்புகளை கையாளும் புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். தனது தாயார் உண்மையை பேசுவதை தனது பணிகளில் வழக்கமாக கொண்டிருந்தார். அதனால் அதிகாரம் சில சமயங்களில் அவருக்கு எதிராக போராடியது. மேலும் அவர் காவல்துறைக்கு தகவல் கொடுப்பவர் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது என ஸ்டீவி கேமரூனின் மகள் எமி கேமரூன் கூறியுள்ளார். தொடர் கொலையாளி ராபர்ட் பிக்டன் பற்றிய 2 புத்தகங்களும் கேமரூனின் நற்சான்றிதழ்களில் அடங்கும். 1990களின் முற்பகுதியில் சிபிஎஸ்இ தி 5th எஸ்ட்ரீட் தொகுப்பாளராக இருந்தார். மேலும் 1993 முதல் 2001ஆம் ஆண்டு வரை மேக்லின் பங்களிப்பு ஆசிரியராக பணியாற்றினார். அவர் டொரண்டோவில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரியூ தேவாலயத்தில் வீடற்றவர்களுக்கு உணவு மற்றும் உடை வழங்கும் தன்னார்வ திட்டமான அவுட் ஆஃப் தி கிளவுட் இணை நிறுவனராகவும் இருந்தார். கேமரூன் அந்த தன்னார்வ பணிக்காகவும் அவரது பத்திரிகைக்காகவும் அங்கீகரிக்கப்பட்டார். அவருக்கு 2012இல் ஆர்டர் ஆஃப் கனடா வழங்கப்பட்டது. ஹாலிஃபாக்ஸில் வீடற்றவர்களின் கூடாரங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதற்காக காவல்துறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வு நடத்திய டொரண்டோவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் குழு தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி டவுன்டவுனில் வீடற்றவர்களின் கூடாரங்களையும் மரக்கூடாரங்களையும் வலுக்கட்டாயமாக காவல்துறை அதிகாரிகள் அகற்றினர். இதனால் காவல்துறைக்கும் 100க்கும் மேற்பட்ட எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எதிர்ப்பாளர்களுக்கு மிளகு தெளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் அனைவருக்கும் அதிர்ச்சிகரமானது. வீடற்றவர்களை வெளியேற்றுவதற்கு வழிவகுத்த செயல்பாட்டில் உள்ள குறைபாடுகளை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவும் அந்த தவறுகளுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் ஹாலிஃபாக்ஸ் மற்றும் அதன் காவல்துறை அதிகாரிகளுக்கான அழைப்புகள் பரிந்துரைகளில் அடங்கும் என அந்த குழு தெரிவித்துள்ளது. முகாமில் வசித்தவர்களுக்கு பகிரங்கமான முன்னறிவிப்பு ஏதும் இன்றி வெளியேற்ற அவ்வாறான வன்முறை நடவடிக்கையில் ஈடுபட்டது நகரின் டவுன்டவுனில் உள்ள பழைய ஹாலிஃபாக்ஸ் மெமோரியல் நூலகத்தில் முகாமை அகற்றுவதற்கான திட்டமிடப்படாத முடிவு ஆகியவை காவல்துறையால் மேற்கொண்ட தவறுகளில் அடங்கும் என தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சம்பவம் தொடர்பான ஆய்வுக்கு இந்த குழு நியமிக்கப்பட்டது. மேலும் 37 பரிந்துரைகளுடன் இது புதன்கிழமை நடைபெறும் காவல்துறை அதிகாரிகளின் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என வழக்கறிஞர்கள் குழு தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் ஹமாஸ் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட உறவினர் ஒருவர் இறந்ததை அறிந்து கோபம் மற்றும் துக்கத்தில் போராடி வருவதாக இஸ்ரேலில் வசிக்கும் டொரண்டோவை சேர்ந்த பெண் ஒருவர் கூறியுள்ளார். சனிக்கிழமையன்று காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தால் மீட்கப்பட்ட 6 பணைய கைதிகளின் சடலங்களில் மாயன் ஷவீட்டன் உறவினரான 40 வயதான கார்மெல் காட் அடங்கியுள்ளார். காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தி நூற்றுக்கணக்கான கைதிகளை விடுவித்தால் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதாக ஹமாஸ் உறுதியளித்துள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சர்வதேச அளவில் நடத்தப்படும் சமாதான பேச்சுகளில் பணைய கைதிகளை விடுவிப்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. ஹமாஸ் அழிக்கப்படும் வரை நிறுத்தப்படாது என்று இஸ்ரேல் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஸ்கை நெடுஞ்சாலையில் மோட்டார் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை C2 ஸ்கையில் ஸ்கை ஹைவேயில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து காரணமாக கான்ட்ராய் ஃபாரஸ்ட் சாலையில் 2 திசைகளிலும் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டது. பின்னர் அந்த பகுதி மீண்டும் திறக்கப்பட்டது. இது தொடர்பாக பிற்பகல் 1:30 மணிக்கு முன்னதாகவே சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டதாக மாகாண சுகாதார சேவைகள் அதிகார சபையின் தகவல் தொடர்பு அதிகாரி சூசன் சேச்சோ கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர்
சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. வவுனியாவில் இன்று இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேந்திரனை போட்டியில் இருந்து விலகுமாறு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 4ஆம் தேதி புதன்கிழமை தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெற இருப்பதால் இந்த கூட்டத்தில் யாருக்கு ஆதரவளிப்பது என்ற முடிவு எட்டப்படும் என்ற விவகாரம் மத்திய குழு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா கூட்டத்திற்கு வருகை தருவதை உறுதிப்படுத்தியிருந்த போதும் இறுதி நேரத்தில் கூட்டம் ஆரம்பிக்கப்படவிருந்த தருணத்தில் சுகஈனம் காரணமாக தன்னால் வர முடியவில்லை என்று தெரிவித்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதால் கலந்து கொள்ளவில்லை. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், கலையரசன், குகதாசன், சுமந்திரன் மற்றும் சட்டத்தரணி தவராசா, சிவஞானம், செயலாளர் சத்தியலிங்கம் உட்பட 30க்கும் மேற்பட்ட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சி மத்திய குழு தீர்மானம் என்பது கூட்டு தீர்மானமே என கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இதன்போது தமிழரசு கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசாவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க தீர்மானத்தின் பிரகாரம் அதனையே கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் கூட்டத்தின் பின் ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்து இருந்தார் என்றும், தலைவர் மாவை சேனாதி ராஜா கலந்து கொள்ள முடியாமல் போனதையடுத்து யாப்பின் விதிகளின்படி மூத்த துணைத் தலைவரின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றதாகவும், மத்திய குழு எடுத்ததே கட்சியின் தீர்மானம் என்றும், அதனை பற்றி மூத்த துணைத் தலைவர் மாவை சேனாதி ராஜாவிற்கு தெரியப்படுத்துவார் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு சமத்துவ கட்சி தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சந்திரகுமார் அறிவித்துள்ளார். இன்று சமத்துவ கட்சியின் கிளிநொச்சி தலைமை அலுவலகத்தில் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மற்றும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திரகுமார் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். இந்த தீர்மானம் மக்கள், ஆதரவாளர்கள் மற்றும் எமது சூழலில் இயங்கும் பல்வேறு செயற்பாட்டு அமைப்புகள், ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டாளர்கள் ஆகிய தரப்புகளோடு கலந்தாய்வுகளை செய்த பின்னரே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சமத்துவ கட்சியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசா நன்றி தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வெற்றி தரும், இனவாதங்கள் இல்லாத, பாகுபாடுகள் இல்லாத மற்றும் ஐக்கியம், பலம், பகிரப்பட்ட நோக்கங்கள் உடனான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கேவை சிறையில் அடைப்பதாக கூறியவர்கள் அவரை ஜனாதிபதியாக்க முயற்சிப்பதாக அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மகர பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஏனைய நாடுகளுக்கு கடனை மீள செலுத்தவும் மக்களால் மின்சார கட்டணங்களை சரிவர செலுத்த முடியாத நிலையிலேயே இன்று நாடு உள்ளது. அத்தோடு நாடு இதனை விடவும் அடைவதற்கு ஒரு மோசமான நிலை இல்லை. ரணில் விக்ரமசிங்கேவை சிறையில் தள்ளுவதாக கூறி வந்த மஹிந்தானந்த போன்றவர்கள் இன்று அவரை ஜனாதிபதியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஏனைய நாடுகள் முன்னோக்கி செல்லும் போது எமது நாடு பின்னோக்கி செல்கிறது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சேவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட உள்ளது. கொழும்புவில் ஒரு தனியார் விருந்தகம் ஒன்றில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு நாமல் தெக்ம என்று பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்த 10 வருடங்களுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் வரி வருவாயையும் அதிகரிக்க முடியும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் எடுத்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகம்பரம் வரவேற்றுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோரின் துணிச்சலான முடிவும் தீர்க்க தரிசனம் மிகுந்த செயற்பாடு ஆகும். தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் உட்பட சிறுபான்மை மக்களின் நலன் கருதி தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளமை பாராட்டத்தக்கது என ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட தமிழ் மக்களோடு முஸ்லிம் மக்களும் இணைந்து சஜித்துக்கு பூரண ஆதரவை வழங்க முன்வந்துள்ளனர். அவரின் வெற்றியில் பங்காளர்களாக இருந்து எமது மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முன்வந்துள்ள சுமந்திரனும் சாணக்கியனும் எடுத்துள்ள சாதுரியமான முடிவை பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உழைப்பாலும் அறிவாலும் அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்குள்ள தமிழர்களை சந்தித்தது குறித்து நிகழ்ச்சி பதிவு ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே எழாத வகையில் வாஞ்சையோடு என்னை அணைத்துக் கொள்ளும் நம் உறவுகள் தங்களது உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அன்பும் நன்றியும் என்று தெரிவித்துள்ளார். உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த ஆளில்லா விமானங்களின் உதவியுடன் குகி சமூகத்தை சேர்ந்த கும்பல் தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் பலியாகி உள்ளனர். மணிப்பூரின் மேற்கு இம்பால் நகரில் கவுடிரக் பகுதியில் நேற்று குகி சமூகத்தின் சிலர் கும்பலாக கூடி ராக்கெட்டுடன் கூடிய எரிகுண்டுகளை வீசியுள்ளனர். மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் இருந்து மெய்தி மற்றும் குகி சமூகத்தினர் இடையே வன்முறை மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. அமைதியாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் சிக்கி பெண் ஒருவர் உள்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் செய்தி சேகரிக்க சென்ற நிருபர், காவல் பணியில் ஈடுபட்டிருந்த 2 காவல்துறை உட்பட 10 பேர் படுகாயமடைந்து உள்ளனர். இதில் பயிற்சி பெற்ற நபர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவும் உள்ளது என்பது மறுக்க முடியாதது என மணிப்பூர் காவல்துறை உயரதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோரிடம் தொலைபேசியில் உரையாடும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கி குளங்கள், ஏரிகள் நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 294 கிராமங்களில் வசித்து வரும் 13,000க்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் சாலைகள், தண்டவாளங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் சாலை மற்றும் தொடருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது. கனமழைக்கு ஆந்திராவில் இதுவரை 9 பேர் பலியாகி உள்ளனர். இந்நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோரிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2 மாநிலங்களின் நிலைமை குறித்து கேட்டறிந்துள்ளார். இதன்போது கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்திற்கு தேவையான உதவிகளையும் நிவாரணங்களையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்து உறுதியாக வெற்றி பெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவரின் 309வது பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள நெற்கட்டும் செவல் கிராமத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வீரவாள் பரிசாக வழங்கப்பட்டது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உறுதியாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றி பெற்று எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சியை நிறுவும் என கூறிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, போதைப் பொருட்கள் தாராளமாக விற்பனை செய்யப்படுகிறது, தமிழகத்தில் இருந்து கனிம வளங்கள் எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது, இது தொடர்ந்தால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று கூறியுள்ளார். கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த 2 பாடசாலைகள் மெப்பாடியில் உள்ள கிராம பஞ்சாயத்து சமுதாய கூடத்தில் இன்று செயல்பட தொடங்கியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி பெய்த மழையின் போது தொடர்ச்சியான நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த நிலச்சரிவின் போது மண்ணுக்குள் ஏராளமான வீடுகள் புதைந்தன. அதில் இருந்தவர்கள் மற்றும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து மேலும் ஏராளமானோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் நிவாரண முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் அரசு ஏற்பாடு செய்த வீடுகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நாடு முழுவதும் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல் அவீவ், ஜெருசலம் மற்றும் பிற நகரங்களில் கூடிய பொதுமக்கள் ஹமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்ட மீதமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். காசாவில் ஹமாஸ் அமைப்பினரின் பிடியிலிருந்து 6 பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய வீரர்கள் கண்டெடுத்ததை அடுத்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்ரேலிய கொடிகளை ஏந்தி இருந்ததுடன் பல கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை வெளியிட்டனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 குழந்தை உட்பட 47 பேர் காயமடைந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரப்படி மதியம் 1 மணியளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ரஷ்யாவின் எல்லையிலிருந்து வடகிழக்கு நகரத்தில் உள்ள ஒரு வணிக வளாகம் மற்றும் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் தாக்கப்பட்டுள்ள
சால்டிஸ்கி மற்றும் நெமிஷியான்ஸ்கி மாவட்டங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாக அந்த பகுதி மேயர் இகோர் டெரிகோ கூறினார். ரஷ்யா இஸ்கந்தர் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீண்டும் கார்கிவ் நகரை அச்சுறுத்துவதாகவும் உட்கட்டமைப்பு மற்றும் நகரத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அத்துடன் யுக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க வேண்டும் என அவர் மேற்கத்திய நட்பு நாடுகளிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆயுதங்களை வழங்கிய வடகொரியாவுக்கு ரஷ்யா பரிசாக குதிரைகளை வழங்கியுள்ளது. போரில் ரஷ்யாவுக்கு உதவிடும் வகையில் வடகொரியா ஆயுதங்களை வழங்கியுள்ளது என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரஷ்யாவில் இருந்து ஓர்லவ் டிராட்டர் வகையை சேர்ந்த 24 குதிரைகள் வடகொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னரே ஏற்கனவே புட்டின் 30 குதிரைகளை அனுப்பியுள்ளார். இவை அனைத்தும் வடகொரியா அனுப்பிய ஆயுதத்திற்கான பணம் என தென்கொரியா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே கூட்டு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜனாதிபதி புட்டினுக்கு ஒரு ஜோடி நாய்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு பதிலாக ஆகஸ்ட் மாதத்தில் 447 ஆடுகளை புட்டின் கிம் ஜாங் உன்னுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக வடகொரியாவின் அரசு ஊடக நிறுவனமான KCNA தெரிவித்துள்ளது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இன்று செங்கடலில் ஒரு கப்பலை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கப்பலில் எந்த உயிரிழப்பும் இல்லை மற்றும் கப்பல் அதன் அடுத்த துறைமுகத்திற்கு செல்கிறது என்று பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஐக்கிய ராச்சிய கடல் வர்த்தக நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை எனவும் கூறியுள்ளது. தலைநகர் மணிலா உட்பட வடக்கு பிலிப்பைன்ஸ் பகுதிகளில் புயல் வெள்ளம் காரணமாக அன்றாட பணிகள் சீர்குலைந்துள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று வரை பெய்த கனமழை மற்றும் புயல் காரணமாக ஒரே இரவில் பல வடக்கு பிலிப்பைன்ஸ் நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் தலைநகர் பகுதியில் பாடசாலைகள் மற்றும் அரசாங்க பணியகங்கள் தடைப்பட்ட போதும் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்களை அப்பகுதியிலிருந்து வெளியேற தயாராக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பமண்டல புயல் யாகி இன்று மணிலாவின் தென்கிழக்கில் உள்ள கியூசான் மாகாணத்தில் இன்ஃபாண்டா நகரத்திற்கு வடகிழக்கே 115 கிலோமீட்டர் தொலைவில் வீசியது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் என்டெங் என்று அழைக்கப்படும் புயல் லூசோனின் முக்கிய வடக்கு பகுதியின் கிழக்கு கடற்கரையில் அருகில் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அங்கு மலைப்பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.